ரொம்ப நாளைக்கு அப்புறம் காடை கிரேவி செஞ்சு இப்போ நம்ம நண்பர் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு இப்போ நண்பர் போட்டு கொலைக்கு அடிச்சுட்டு இருக்கிறாரு. காடை கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுண்ணா. இன்னும் நல்லா கையில் அலாசி தண்ணி ஊற்றி நல்லா அலாசி போடுங்க. நண்பர்களே, இன்றைக்கி வந்து காடை கிரேவி பண்ண போகிறோம். அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காடை வாங்கிட்டு வந்து நீட்டாக வெட்டி இப்போ வந்து அலசிட்டு இருக்காங்க. ஜம்முன்னு அலசி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அதுக்கு தேவைப்பட்ட உண்டான மசாலா ஐட்டங்கள், வெங்காயம், கருவேப்பிலை, மல்லித்தழை, அப்புறம் தக்காளி எல்லாம் வெட்டி ரெடியாக வச்சுருக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கிரேவி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சின்னதாக ஒரு வடைச்சட்டி வச்சாச்சு. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுறாங்க. ஊற்றுங்க. ஓகே, போதும். 4 கிலோ மீனே வறுக்கலாம் மாட்டேங்குது, அந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கீங்க. ஏங்க சாமி, 4 கிலோ மீன் வறுக்கலாம் போல இருக்குது, அந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுட்டிங்களாட்டுக்கு. சரி, பரவாயில்ல, காரசாரமாக ஜம்முன்னு சாப்பிடுவோம். பூண்டு தட்டி வச்சுருக்கு. இதில் பார்த்திங்கன்னா பட்டை வகைகள், ஆமாம், சோம்பு, கிராம்பு, பட்டை அனைத்தும் போட்டிருக்கு. இதில் வந்து நல்லா சுத்தமாக காடைக்கறியை சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்குது. காடைக்கறி பார்த்தா இது வந்து காடைக்கறி தான், ஆனால் இதை பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கறி மாதிரி தெரியுது பார்த்தா விஸ்குன்ட்டு. உங்களுக்கு அடையாளத்துக்கு ஏதாவது ஒரு பீஸ் இருந்தால் காட்டுறேன். லெக் பீஸ், அந்த தலையை காமிச்சிருங்க கரெக்டாக எடுத்து, அப்போ தான் காடைக்கறி நம்புவாங்க. நாங்கிட்ட ஒரு தலை கிடக்குல, அதுதான் அங்கே அந்த மூலையில் கிடக்கு பாருங்க, தலையோடு சேர்த்து போட்டிருக்காங்க. அந்த மூலையில் கிடக்கு பாருங்க, அதே இது உளுந்து அதுதான் தலை, காடை தலை. ரைட்டு, ஓகே, கீழே போட்டுருங்க. இல்லைன்னா லெக் பீஸ் இருந்தால் கூட காட்டல, அதாவது பொடியை வெட்டி வச்சுட்டாங்க. ஃபுல்லாக போட்டுருங்க. போடுங்க, பட்டை வகை அப்படியே கொட்டிடுங்க. ஒருத்தங்க ஜம்மோட் இருக்கும். நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. போடுங்க, கருகிரும். அந்த இடந்து போடுங்க, அப்போ தான் தெரியும். ரைட்டு, அப்படியே பரட்டு விடுங்க, கருகிரும். இது வந்து பூண்டு, இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்காங்க, அதை போடுறாங்க. போடுங்க, அப்படி இல்லை, மஞ்சள் தூளை போட்டு அப்படியே பரட்டிகிட்டே இருங்க. மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். போதும். உப்பு போட்டுக்கலாம். போட்டோம்னா கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் மகஞ்சிரும். போடுங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமாக போடுங்க, அப்புறமே தண்ணி ஊற்றுறது தானே. போட்டு பரட்டி விடுங்க. அப்படி தக்காளி வந்து ஓரளவு கிரேவி ஆகிடுச்சு. வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம், வரமிளகாய் தூள். பரட்டி விடுங்க. அடுத்தது மட்டன் மசாலா லைட்டாக போட்டுக்கலாம். இது வந்து கரம் மசாலா. என்ன சார் தூக்கும்ல, கரெக்டுங்க. வெட்டி வச்ச காடையை சுத்தம் பண்ணி வச்சுருக்கு, அதை போட்டுக்கலாம்.
கணேஷ் சாப்பிட்டு போயிடலாம். ஏன் வாங்க சாப்பிட்டு போயிடலாம் வாங்க. அப்படி பண்ணிட்டுங்க. காடை கிரேவி ரெடியாக போகுது. அதுக்கு உண்டானதெல்லாம் போட்டு ரெடி ஆயிடுச்சு. நீ வந்து பிரட்டி விட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி வச்சு எடுத்து வச்சா ஓகே. மல்லித்தலை கருவேப்பிலை அப்புறமே போட்டுக்கலாம் கடைசியாக. தண்ணி ஊற்றிக்கலாம் தேவைப்பட்ட அளவுக்கு. தேவைப்பட்ட அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்ச நண்பர்களே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ மூடி வச்சுருவோம். மல்லித்தழை போட்டுக்கணும். நண்பர்களே கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மல்லித்தழை போட்டு எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாம். காடை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நண்பர்களே. சாப்பிடுவோம். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குண்ணா. சூப்பராக இருக்கேன். அப்படியே எச்சி ஊர் மனமே இருக்குது ஜம்முன்னு. பாருங்கண்ணா. சென்டருக்குள்ளேயே எதுக்கு சாப்பாடு இது போடுறக்கா? நெக்ஸ்ட் இன்னொரு பிளேட். இந்த பிளேட்டில் போடுங்க. இன்னொரு பிளேட் அந்த சோறு போட்டுக்கலாம். இந்த சோறு அது போட்டு வரீங்களா? சரி போட்டு வாங்க. இதுனா சாம்பார் வரைக்கும் தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் காடை கிரேவி செஞ்சு இப்போ நம்ம நண்பர் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு இப்போ நண்பர் போட்டு கொலைக்கு அடிச்சுட்டு இருக்கிறாரு. காடை கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுண்ணா. அப்படியா? சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கு. வெயிட் ரைஸ்க்கும் காடை கிரேவிக்கு நல்லா இருக்கேன். சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குது. நல்லா செம்மையாக இருக்குது. வேணும்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க பார்க்கலாம். ஜம்முன்னு நல்லா வெந்துருச்சா கருத்துமே? சூப்பராக வந்துருச்சா? எலும்புலாம் பார்த்தா தனித்தனியாக வரும். அப்படியே உதிருது தனியாக. காடையில் வந்து மெலிசா தான் இருக்குது, அதனால் சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கு நாட்டுக்கோழி மாதிரிலாம் விசில் விட்டிங்கன்னா கசகசன்னு போயிடும். காடைக்கறி இந்த அளவுக்கு எடுக்கிறதுனா இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா முழுசாக பார்க்கலாம், இல்லைன்னா காணாமல் போயிடும்.